ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் விளாக் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. முந்தின நாள் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்யலாம், ஹீட்டுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் டியூட்டி போகணுங்கிறதுனால சீக்கிரமாக பண்ணுற சாதம் லெமன் சாதம். ஸோ அதையே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. லெமன் சாதம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்கள்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இஞ்சி பச்சை மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட ஆட் பண்ணிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம் ஆகிட்டுங்கிறதுனால நிலக்கடலை பருப்பில் தொலியை ஊதியெல்லாம் எடுக்க டயர்ல, ஸோ அப்படியே போட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து ஊற்றுறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அப்போ தான் அதோடய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ எல்லாம் போட்டு லெமன் சாதம் கிண்டியாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நான் முட்டை வறுவல் தான் ரெடி பண்ணேன். முட்டை வறுவல் ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சம் எண்ணெயை கடாயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், சால்ட்டு போட்டு சும்மா சாட்டை பண்ணி எடுத்தால் போதும். சைடில் எள்ளு துவையலுக்கு தேங்காய் வத்தல், எள்ளு, வெள்ளைப்பூடு, புளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. பையனுக்காண்டி ஒரு மினி சாம்பாரும் வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஹஸ்பண்டை டியூட்டி அனுப்பியாச்சு.